நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் சின்ன வயசில் ஒரு கணவன் மனைவிக்கான உறவுக பற்றி ஒரு பாட்டிக்கிட்ட கேட்ட கதைகள். நான் நிறைய கதை கேட்பேன். அதே மாதிரி நிறைய கதையும் பேசுவேன். இறைவன் வந்து ஒரு விவசாயிக்கிட்ட வரம் கேட்டுட்டு இருந்தாராம். இந்த விவசாயிக்கு உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னும்போது, நான் நல்ல சொந்த பந்தத்தோடு தான் இருக்கேன் அப்படின்னு இந்த விவசாயி சொன்னாராம். சரிப்பா, ஒரு 30 விதமான உறவுகளை, உனக்கு முக்கியமான உறவுகளை சொல்லு அப்படின்னு கடவுள் கேட்டாராம். கேட்கும் பொழுது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மகன், மகள் இப்படின்னு வந்து ஒரு 30 உறவுகளை இவர் இந்த விவசாயி எழுதுகிறாராம். நண்பர்கள் வரைக்கும், காதலி, நண்பர்கள் இப்படின்னு எல்லாரையும் ஒரு 30 விதமான பெயர்களை எழுதுகிறாரு. அதில் எந்த 2 பேரை நீ இழக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சட்டுன்னு யோசிக்காமல் காதலியும் நண்பனையும் இந்த விவசாயி எழுதிடுறாரு. சரி, திரும்பவும் கடவுள் சொல்கிறாரு, மீத 2 பேர், இன்னும் 2 பேரை அழிக்கணும்னா யாரை இழப்ப அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாத்தா, பாட்டி அப்படிங்கிற இப்படியே இறைவன் வந்து 2 பேராக கேட்குறாரு. கடைசியில் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிங்க இப்படின்னு எழுதுகிறாரு. இன்னும் மகனும் மகளும் இருக்காங்க, அடுத்து மனைவி தான் இருக்காங்க. சரி, இதிலேருந்து 2 பேரை இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மகனையும் இழந்துடுறாரு, மகளையும் அழிச்சிட்றாரு, 2 பேரையும் அழிக்கிறார். அப்போ இறைவன் கேட்குறான், ஏன்பா மகன் மகளையும் அழிச்சிட்டியே அப்படின்னு கேட்குறாரு. மகள் வந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறவ, மகன் வந்து தன்னோட வம்ச விருத்திக்காக வாழணும், அதனால் அவங்க ஒன்றும் என் கூட இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. மீண்டும் வந்து ஏன் மனைவியை மட்டும், என்னுடைய எல்லா காலங்கள்லேயும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்து எனக்காகவே வாழ்க்கை துணைன்னு வந்த பிறகு என்னுடைய எல்லா காலகட்டங்கள்லேயும் எனக்கு துணை நிற்கிறவ என்னோடய மனைவி மட்டும்தான். நாளைக்கு இழந்தாலும் என் பிள்ளைகளை பாதுகாக்கவே என் மனைவி தான். அதனால் என் உயிர் நாளெல்லாம் அப்படின்னு சொல்கிற இல்லையா, என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய மனைவி தான் வேணும்னு அந்த விவசாயி சொல்கிறானா. இறைவன் அப்படியே நீ ஆசைப்பட்டபடி உன் மனம் போல் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு எல்லா வெள்ளாமையும் இறையருளோட அத்தனை பாக்கியங்களும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். நன்றி, வணக்கம்.